தலை எடுத்து உள்ள போய் தொலை. டேய், இன்னும் 1 மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் நான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொலை. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். என்ன உன் பேர் என்ன தலைவா? விஸ்வன்னா விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். டைம் என்னப்பா? போய் சொல்லடா. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்கிறது ஒரே ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது? பொறு விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பாக்குறேன். என்ன பண்ற இப்ப? நல்லா இருக்க விச்சு. இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே, எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்ச வச்சு உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க்யூ விச்சு. பரவாயில்ல விச்சு. விரிக்கிறதுக்கு பாயி தலகாணி தொலைக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த? ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, BSc வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா? அப்பா அம்மா இல்ல விச்சு, அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விச்சு. விச்சு, விச்சு, என்ன? அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விச்சு. குட் மார்னிங். சேலியா காணல, போயிட்டா. அப்பா, ஓஹோ, நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு கொடுத்தா நமக்கு வாடகை வந்தா சரி. ஆமா, உன்னை விடியறதுக்கு முன்னாடி போக சொன்ன, ஏன் போல? சொல்லிட்டு போலான்னு. சொல்லிட்டல, புறப்படு. சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடு. 500 ரூபாவா? எதுக்கு? இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகையை கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க. அவன் அசிங்க அசிங்கமா திட்டுறான், நீ தூங்குற, நான் யோசிக்கிறேன் என்ன பண்றது.
என் கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு, டைமாச்சு. பணம் கிணம் எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் உனக்கு கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்? நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத? கொடுக்க தெரியாது? இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க. ஏன் மேன் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன். இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சொல்லிட்டேன். உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா. பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன வம்பள மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்ல. நீ கேட்டே ஆகணும். டேய் விசுவா, நில்றா. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி, வெச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? ஐடியா. டேய், நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பார்க்க போறேன். அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா 1000ஆவே கொடுத்து அந்த கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ சரியா படல. உனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன் வா. ஒரு டீ போடுப்பா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியா போதும்பா. சரி. என்ன விச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ மட்டும் தனியா வந்துட்டியே. நான் பாத்துட்டேன்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு. ஒரு டீ போடுப்பா. ஆர்டினரியா ஸ்பெஷலா? ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாய்ல கழிச்சுக்கோ என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த? சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சி போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன? தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சிர உறிஞ்சில கிளாஸ் உடைஞ்சிரும் போல இருக்கு. டேய் விஸ்வம், போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோ தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான்ப்பா. ஆஹா, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா. மேன், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன்? நானும் வரேன் மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது. சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற. சரி, வந்து தொலை. Thank you விச். கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டிஸ்ட் சென்டர் பண்ணுப்பா. பேன் ரைட். பேன் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1. ஆக்ஷன். நாதா, என் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும். என்னமே நீ சதா உன் நைனா பச்சே பேசுங்க. உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாள் நாஷா கீஷா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு கிட்டு கொடுத்திருக்கானா? கட்மானா கைத கம்மிலுங்கடா. கட் 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 கட். என்ன அது சிவ சேரி பாஷை பேசி நிக்கிறா? பேசிக்கிட்டு இருக்கா. சார், சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டப்பிங்ல பாத்துக்கலாம். அப்படிங்கிற? அப்படிதாங்கற. நீயா? டேக் ஓகே. சீ, வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறியே வா. வணக்கம் சார். சார், நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு. அது இவன் தான் சார். டேய், டைரக்டருக்கு வணக்கம் போடுறேன். வணக்கம் சார். ஓ, நீங்க தானா? கேசட் கேட்டேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு. நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். சார்
மச்சான் விச்சு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ, அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திரு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா, அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா, ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன. தானே நானே நா தானே நா தானே நானே நா. ஆஹா, இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். தாலே லாலா. ஐயோ அப்பா, இவன் என் பேரையே கெடுத்துருவான். ஒன்ன போய் ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் பாடகனா வரவே முடியாதுடா. எங்கேயாவது அஸ்ஸாம், மேகாலயா, ராஜஸ்தான், திரிபுரான்னு லாட்டரி டிக்கெட் விற்கத்தான் லாயக்கு. லாட்டரி விக்கதா லாய்க்கு. ஐயோ வணக்கம் சார். என்னங்க இது முதல் நாளே லேட்டா வரீங்க? சாரி சார், பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, மியூசிக் டைரக்டர் சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும் சார். நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன், அது இவர்தான். பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி, டேக் 1 1 2 3 1 2 3. லா லா லா. கட் 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 கட். யார் யாரு முந்திரி கட்ட மாதிரி முந்துறது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர்தான் சார். ஏன் சார், உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் 2 ரன்னிங். ரெடி 1 2 3 1 2 3. La 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 hoy, la 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 hoy, la 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 la. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ சிரிக்கிற. இல்ல, நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து பாடி இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்மராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித்ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ மூர்த்தி, இங்கதான் ஒர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களை மாதிரியே. வாங்களேன், என் கார்ல டிராப் பண்றேன்.